ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாட்டின் தொழில்துறை உற்பத்தியை மேம்படுத்தவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியா அமெரிக்கா இடையே தற்காலிக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு திருத்தங்களுடன் இரு நாடுகள் இடையிலான ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெறவுள்ளது. இந்நிலையில் ஜவுளித்துறைக்கான அமெரிக்க வரிசலுகை பற்றி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது: அமெரிக்காவிலிருந்து பஞ்சு, நூலிழைகள் வாங்கும் வங்கதேச ஜவுளி நிறுவனங்கள் அதில் ஆடை தயாரித்து மீண்டும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. அந்நாட்டிற்கு முன்பிருந்த 31% வரியை 19% அமெரிக்கா குறைத்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி வடிவம் பெறும். அப்போது இந்திய ஜவுளித்துறை ஏற்றுமதிக்கான அமெரிக்க வரியும் குறையும். அந்நாட்டிலிருந்து வாங்கப்படும் பஞ்சு, நூலிழைகளில் ஆடை தயாரித்து ஏற்றுமதி செய்யும் ஜவுளி பொருட்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும். நம் மொத்த பருத்தி கொள்முதல் இலக்கு 4.50 லட்சம் கோடி ரூபாய் அளவில் உள்ளது. அமெரிக்காவிலிருந்து 45 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே பருத்தி ஏற்றுமதியாகிறது. எனவே இதன் மூலம் நம் பருத்தி விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் உற்பத்தி பெருக்கம் மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க கடந்த ஆண்டு நவம்பரில் 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது. இதில் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்துக்கு 25,000 கோடியும், கடன் உத்தரவாதத்திற்கு 20,000 கோடியும் ஒதுக்கப்படும். இதில் ஏற்றுமதி மேம்பாட்டிற்காக காமர்ஸ், சேமிப்பு கிடங்குகள் உள்பட 8 அம்ச திட்டங்கள் அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. MSME ஏற்றுமதியாளர்களுக்கு மிக சிறந்த லாபகரமான அம்சங்கள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சக வட்டாரங்கள் கூறின. ரூபாய் 12.37 லட்சம் கோடி முதலீடு. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான செயலாக்க மாநாடு சென்னை கிண்டியில் நேற்று நடந்தது. இதில் தொழில்துறை அமைச்சர் ராஜா பேசியதாவது: கடந்த 5 ஆண்டுகளில் 12.37 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழக அரசு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துள்ளது. இதில் 75%, அதாவது 867 ஒப்பந்தங்கள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளன. அதில் 35% ஏற்கனவே உற்பத்தியை துவங்கிவிட்டன. காலனி உற்பத்தி, கப்பல் கட்டுமானம், சர்வதேச திறன் மையம், வான்வெளி மற்றும் ராணுவ தொழில்துறை, செமிகண்டக்டர் உற்பத்தி உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் மேலும் பல முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன என்றார்.